ரெசிபி சப்பாத்தி குருமா. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பீன்ஸ் 2 கேரட், 2 நூல்கோஸ். இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 2 தக்காளி பழம், 2 பல்லேரி கட் பண்ணி வச்சுருக்குங்க. இது குழம்ப தாளித்து விடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மூடி தேங்காய் பூ, ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு, 4 பச்சை மிளகாய், பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு 4. அடுத்து ஒரு கைப்பிடி வறுகடலையை சேர்த்திக்கலாங்க. சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகும் கொத்தமல்லியும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குங்க. இதெல்லாம் சேர்த்தி அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி விசில் விட்டு வச்சுருக்க காய் கூட இந்த அரைச்செடுத்த விழுதை இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்தி, ஆல்ரெடி நம்ம காய் கூட உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம குழம்ப தாளித்து எடுத்துக்கலாம். கடாய் வச்சு கடாயில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்து பொரிஞ்சதும் சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பல்லேரி வெங்காயமும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பல்லேரி வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கி வந்துடுச்சு. இப்போ இந்த 2 தக்காளியை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போனதும் இதை அப்படியே எடுத்து நம்ம குழம்புல இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டுங்க. இப்போ நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி வந்துருச்சு. மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான், சப்பாத்திக்கான சைட் டிஷ் ரெடி. இது நிறைய நல்லா காயெல்லாம் சேர்ந்ததுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தோசைக்குமே நல்லாயிருக்கும். தோசையை விட சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்பாத்திக்கு என்னதான் குழம்பு இருந்தாலும் தயிர் பச்சடி இன்னுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ நாங்கள் குழம்போட கொஞ்சமாக தயிர் பச்சடியும் போட்டிருக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.